ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சாக்கோ கேக் ஓரியோ பிஸ்கட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிஸ்கட்டில் இருக்க ஒயிட் க்ரீமை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுருக்க இந்த ஒயிட் க்ரீமை லாஸ்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பிஸ்கட்ஸை தூளை அரைச்சிட்டு கொஞ்சமாக மட்டும் லாஸ்ட்டில் டாப்பிங்காக எடுத்து வச்சுட்டு அது கூடவே ஒரு பெரிய ஸ்பூன் கொக்கோ பவுடர், ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், சின்ன பிஞ்சளவு பேக்கிங் சோடா, 1.5 கிளாஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகவும் கலந்து விட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நட்ஸை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போது கேக் பேக் பண்ண போகிற டின்னில் ஆயிலை எல்லா சைட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு பேக்கிங் சீட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை லைட்டாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தட்டி எடுத்துக்கோங்க. ஓவன் இல்லாமல் ஸ்டவ்லேயே பேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி உப்பை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வாட்டரை அடியில் ஊற்றிட்டு ஸ்டாண்ட் வச்சு பேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீராவியில் வேகிற இட்லி கொழுக்கட்டை மாதிரி கேக்கும் கொழுன்னு ஆயிரும். ஸோ மணல் இல்லாட்டி உப்பு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஹீட்லேயே சூப்பராக பேக் ஆயிரும். லிட் போட்டு வேக விட்டுருங்க. அடுத்து டாப்பிங்காக டைரி மில்க் கூட பட்டர் சேர்த்து கிளறி வச்சுக்கோங்க. பிஸ்கட்ஸில் தனியாக எடுத்து வச்சுருந்த ஒயிட் க்ரீமை தான் பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். மில்க்கும் பட்டரும் சேர்த்து கிளறி எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே தனித்தனியாக மெல்ட் பண்ணலாம். ஆனால் நான் பேஸ் க்ரீமை மட்டும் மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கிறேன். டைரி மில்க் பட்டரும் கலந்து வச்சுருந்ததை ஹாட் வாட்டர் நீராவியில் இப்படி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லிட்டில் லைட்டாக காற்று போகிற மாதிரி இருந்ததுனால சரியாக பேக் ஆகலை. ஸோ அது மேலே வேறு லிட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட்டை வச்சுட்டேன். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பேக் ஆனதும் இப்போது 2 ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கம்மியான மிக்சர்னால ரொம்ப மெல்லிஸாக தான் இருந்தது. அது கூட பேஸ் க்ரீமை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே இன்னொரு ஹாஃப் கேக்கை வச்சுட்டு டைரி மில்க் பட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மெல்ட் பண்ணதையும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிஸ்கட் தூளை லாஸ்ட்டில் டாப்பிங்க்கும் சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் இருந்த பேஸ் க்ரீமில் சின்னதாக ரைட் பண்ணிக்கிறேன். சேம் ப்ரௌனி டேஸ்ட்லேயே ஃபுல் சாக்கோ கேக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.